பேசாம இருக்கணும். சலாம். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadan Rasulullah. Asyhadu anna Muhammadan Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்,
அன்னாரின் ஆர்வீர் தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் கோடை காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலம் அனைத்து பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வெயிலினுடைய தாக்கம், வெப்பம், உஷ்ணத்தின் காரணமாக 40-50 நாட்கள் அனைத்து பள்ளிக்கூடங்களும் விடுமுறை விடப்படுகிறது. வெயில் கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இப்போது கிராமப்புற பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட நகர்ப்புறங்களிலே வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய மக்கள் நம்மை விட அதிகமாக இந்த வெயிலின் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் வசிக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட நகர்ப்புறங்களில் வெப்பநிலை கூடுதலாக இருக்கிறார். அன்றாடம் பார்க்கிறோம், குறைந்தது ஒரு சில மக்கள் மரணிப்பதை பார்க்கிறோம் உச்சகட்டமாக. குறிப்பாக நோயாளிகள், பலவீனமான மக்கள், இன்னும் குறிப்பாக வயோதிகம் அடைந்திருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருமே இந்த வெப்பத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு அதில் சில பேர் மரணமடையக்கூடிய நிகழ்வை கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஜ்ஜினுடைய காலகட்டம் இதே கோடை காலமாக இருந்தது. ஹஜ்ஜிக்கு சென்ற பல ஆஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற போதே மரணித்தார்கள். காரணம், அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் ஏற்பட்ட வெப்பத்தினுடைய உச்சகட்டம், சில ஆஜிகள் ஹஜ் செய்ய போன இடங்களிலேயே மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கண்கூடாக பார்த்தோம். அதை செய்திகளிலே கேள்விப்பட்டோம். வெயில் கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோடை காலத்திற்கு என்று சில அறிவுரைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அழகிய ஒரு ரோல் மாடல், அழகிய ஒரு முன்னுதாரணம் உங்களுடைய தூதரிடத்தில் இருக்கிறது என்று இறைவன் மிக தெளிவாக தூதரை அனுப்பி அந்த தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் அவர்கள் சொல்லாமல் விட்டு செல்லவில்லை. எந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பகுதிகளையும் தொட்டு பேசி வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய ஒரு இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் அவர்களை அகிலத்திற்கு இறைவன் ஒரு முன்னுதாரணமாக இறைவன் அவர்களை அமைத்திருக்கிறார். குளிர்காலத்திற்கென்று சில வழிமுறைகளை அந்த பெருமானார் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதை போன்றுதான் கோடை காலத்திற்கும் சில அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அக்கறையின் காரணமாக கோடை காலத்திற்கென்று அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். முதலிலே குளிர்காலத்திற்கு வழங்கிய அறிவுரைகளை பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் சில அறிவுரைகளை சொன்னார்கள். குளிர்கால சந்தர்ப்பங்களிலே மழை அதிகமாக பொழியக்கூடிய நேரத்திலே கடுமையான பனி இருக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவுரையை வழங்கினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பாங்கு அழைப்பாளர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்வார்கள், நீங்கள் பாங்கு சொல்கிற போது கடுமையான தொழுகைக்கு மக்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். ஏனென்றால் கடுமையான மழை பொழிந்திருக்கிறது. கடுமையான மழையின் காரணத்தினால் சேரும் சகதியும் வரக்கூடிய பாதைகளிலே ஆங்காங்கே காணப்படுகிறது. மக்கள் சிரமப்பட்டு கடுமையான தொழுகையை தொழுவதற்கு
பள்ளிக்கு வர வேண்டாம், வீட்டில் தொழுது கொள்ளட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாங்க அழைப்பாளரை அழைத்து சொல்வார்கள், சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யும்படி தன்னுடைய பாங்க அழைப்பாளரிடம் சொல்வார்கள் என்ற செய்தியை நாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக பார்க்க முடிகிறது. பண்பான சகோதரர்களே, எப்படி குளிர்காலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை தந்திருக்கிறார்களோ அதுபோன்று கோடை காலத்திற்கும் அறிவுரை தந்திருக்கிறார்கள். என்ன அறிவுரை தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, முதலாவதாக அன்பான சகோதரர்களே, இந்த வெயில், இதனுடைய உஷ்ணம், இதனுடைய வெப்பம் கடுமையாக இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் மக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக வானியல் துறையை படித்தவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் இருக்கிறது. ஆனால் அகிலத்தினுடைய தூதர் வெப்பம் கடுமையாகிற போது, குளிரும் கடுமையாகிற போது அதற்கான காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அற்புதமாக சொன்னார்கள். இதா இஷ்தத்தல் ஹர், வெப்பம் கடுமையாகின்ற போது ஃபஅப்ரிது பிஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர், வெப்பத்தின் கடுமை என்பது மின் ஃபைஹி ஜஹன்னம், அந்த நரகம் விடக்கூடிய மூச்சு காற்றாகும் என்று சொன்னார்கள். இன்னும் அதை தொடர்ந்து சொன்னார்கள், வஷ்தகத்னா இலா ரப்பிஹா, நரகம் தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது. நரகம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய படைப்பிலே, அந்த நரகம் தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது. ஃபகாலத், என்ன முறையிட்டது என்றால், யா ரப்பி அக்கல பஅதி பஅலா, என்னுடைய இரட்சகனே, என்னில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விடுகிறது. நரகம் அதில் ஒரு பகுதியை இன்னொரு பகுதி என்ன செய்கிறது, சாப்பிட்டு விடுகிறது என்று நரகம் தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது. ஃபஅதின லஹா, இறைவன் அந்த நரகத்திற்கு அனுமதி கொடுத்தான். பி நஃபஸைனி, இரண்டு மூச்சுக்களை விட்டுக் கொள்ளும்படி, இரண்டு மூச்சு விடும்படி அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான். நஃபஸின் ஃபி ஷிதா வ நஃபஸின் ஃபி ஸைஃப், ஒன்று குளிர்காலத்திலே விட்டுக் கொள்ளும்படி, இன்னொன்று கோடை காலத்திலே விட்டுக் கொள்ளும்படி, இரண்டு மூச்சுக்களை விட்டுக் கொள்ளும்படி அதற்கு இறைவன் அனுமதி கொடுத்தான். சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பத்தின் கடுமை இருக்கிறதே, அது கோடை காலத்தில் விட்ட ஒரு மூச்சாகும். கடுமையான குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய குளிர் என்பது அது குளிர்காலத்தில் விடக்கூடிய மூச்சாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகம் விடக்கூடிய மூச்சு காற்றுதான் வெப்பத்தின் கடுமையும் குளிரினுடைய கடுமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். அடுத்ததாக என்னவென்று சொன்னால், இந்த வெப்பம் கடுமையாக இருக்கிற போது வணக்க வழிபாடுகளில் சலுகையை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளிலே சலுகையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்க அழைப்பாளர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்க அழைப்பாளர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வதற்காக வேண்டி நுகருடைய தொழுகைக்காக வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய பாங்க அழைப்பாளர் பிலாலை பார்த்து சொன்னார்கள், அபரித் அபரித், தொழுகைக்காக அழைப்பு விடக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அபரித் அபரித், வெப்பம் தணியட்டும், வெப்பம் தணியட்டும் பிலாலே, வெப்பம் தணியட்டும். ஒவ்வொருடைய தொழுகை மக்களை அழைக்க வேண்டும், முற்படுகிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பொறுமை, நிதானம், வெப்பம் தணியட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை பார்த்து சொன்னார்கள். மீண்டும் கொஞ்ச நேரம் ஆனது, மீண்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் வாக்கு சொல்வதற்காக வேண்டி முற்பட்டார்கள். அப்போது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அபரித், வெப்பம் தணியட்டும், வெப்பம் தணியட்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பிலால் அவர்கள் வாக்கு சொல்ல முற்பட மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெப்பம் தணியட்டும் என்று. இறுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷித்தத்துல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், நிச்சயமாக அந்த வெப்பத்தின் கடுமை என்பது நரகம் விடக்கூடிய மூச்சு காற்றாகும். ஃபைதா இஷ்தத்தல் ஹர் ஃபஅப்ரிது அனிஸ்ஸலா, வெப்பம் கடுமையாகின்ற போது நீங்கள் தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், நுகருடைய தொழுகையை. ஏன்னா அந்த நேரத்துல தான் சூரியன் உச்சியில இருக்கும், வெப்பம் கடுமையா இருக்கும். அந்த நேரத்துல நுகருடைய தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு நாங்கள் எந்த அளவுக்கு அதை தாமதப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், மணல் மேடுகளில் இருந்து நிழல் கவிழ்வதை,
மணல் மேடுகளில் இருந்து நிழல் சாய்வதை காணும் வரை அந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்தோம், தாமதப்படுத்தி கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோடை காலத்திலே கடமையான தொழுகையாக இருக்கின்ற லுஹருடைய தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளலாம். காரணம், வெயிலினுடைய கடுமையினால் இந்த சமுதாயம் பாதிக்க கூடாது என்பதற்காக பெருமானார் வழங்கிய அற்புதமான அறிவுரையாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த கோடை காலத்திலே அவங்க கொடுத்த அடுத்த செய்தியை பார்க்கும்போது சமச்சீரான உணவை எடுத்துக்கொள்வது. இந்த கோடை காலத்திலே சமச்சீரான உணவு, நீங்க பாருங்க, டாக்டர் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க, இந்த உணவோடு இந்த உணவை எடுக்கணும், இந்த உணவோடு இந்த உணவை எடுக்க கூடாது. பாருங்க, எல்லா டாக்டரும் என்ன செய்யறாங்க, இந்த உணவோடு இந்த உணவை சேர்த்து சாப்பிடுங்க, இந்த உணவோடு இந்த உணவை சேர்த்து என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, இதனால உங்களுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நிகழும் என்று மருத்துவர்கள் ஒரு பட்டியலை சொல்லி காட்டுறாங்க. அதை இன்றைக்கு உலகமே பின்பற்றுகிறது. 1400 வருடங்களுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமச்சீரான உணவை உண்டு காட்டி வழிகாட்டி இருக்கிறார்கள். சமச்சீரான உணவு. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வெயில் காலம் வந்தால் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக குளிரான உணவுகளையே எடுக்கிறோம், குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளையே எடுக்கிறோம். நல்ல குளிரான உணவுகளை எடுத்துட்டு கொஞ்ச நாள் என்ன பண்றோம் அப்படின்னா, நல்ல வெட்டி முடிச்சுட்டு மூக்கு ஒழுகுது, காய்ச்சல், ஜுரம் ஏற்படுகிறது. குளிர்காலம் வந்தா நல்ல சூடான பொருட்களையா சாப்பிடுறோம், இப்படித்தான் அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு, கோடை குளிருக்கு ஏற்றவாறு அந்த உணவுகளை அளவோடு எடுத்துக் கொள்வதில்லை, அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொள்கிறோம். அந்த நேரத்தில் எடுக்கின்ற உணவுக்கு எதிர்ப்பதமாக இருக்கின்ற உணவை எடுத்துக் கொள்வதை தவிர்த்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நேரங்களில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்குலுல் கிஸ்ஸா பிர்ருத்தபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேரிச்ச செங்காய்களோடு வெள்ளரிக்காயை சேர்த்து உண்பார்கள். பேரிச்ச செங்காய்களோடு வெள்ளரிக்காயை சேர்த்து உண்பார்கள். இமாம் அபூதாவூத் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க. அவங்க பேரிச்ச செங்காய்களோடு தர்பூசணியை சேர்த்து உண்பார்கள். பேரிச்சம்பழம் என்பது சூடு, வெள்ளரிக்காய் தர்பூசணி என்பது குளிர்ச்சி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூடான ஒரு உணவுப் பொருளை எடுக்கின்ற போது அதோடு சேர்த்து குளிர்ச்சியான ஒரு உணவையும் எடுப்பார்கள். ஏன்? இந்த சூடான பொருளுக்கு நிகரானது குளிர்ச்சியானது. இந்த ரெண்டு பொருளும் ஒன்று சேர உடலுக்கு வரும்போதுதான் உடல் சீராக இயங்கும். இல்லை என்றால் ஒரு உணவுப் பொருள் ஜாஸ்தி ஆகிற போது அது நம்முடைய உடலிலே சில நோய்களை உண்டாக்கும். எனவே சூடான பொருளை எடுக்கிற போது குளிர்ச்சியான பொருளையும் சேர்த்து எடுக்கணும், சமச்சீரான உணவை எடுக்கணும். இதைத்தான் இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, இதோட இதை சேர்த்து சாப்பிடுங்க, இதோட இதை சேர்த்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அந்த சமச்சீரான உணவை சொல்லி தருகிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமச்சீரான உணவை எடுத்துக் கொள்வது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதற்கு தான் அதை செய்து காட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கோடை காலத்திலே நாங்கள் குளிர்ச்சியான உணவை எடுக்கிற அதே நேரம் சூடான உணவுப் பொருளையும் அதற்கு நிகராக எடுத்துக்கொண்டால் நம்முடைய உடல்நிலை சீராக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம், ரோட்டோரங்கள்ல அதிகமான இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம், இந்த குளிர்சாதன பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அவங்க ரோட்டோரங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கரும்புச்சாறு, இந்த அது மாதிரி சர்பத்து போன்ற குளிர்சாதன பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. இந்த விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். அதே இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய ஈக்களும் அந்த பானங்கள்ல இருக்குது. அப்படி ஈக்கள் அது மொய்க்கின்ற போது நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பானங்கள்ல அந்த ஈக்கள் இருக்கிற போது அந்த பானத்தையும் முக்கியமாக தவிர்த்து விடுகிறோம். வாங்கி என்ன செய்யறோம், ஈ கிடக்குது அப்படின்னு என்ன செய்யறோம், அப்படியே தூக்கி தூர ஊத்திடுறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குடிபானத்தில், நீங்கள் குடிக்கின்ற குடிபானத்தினுடைய அந்த பாத்திரத்திலே ஈ விழுந்து விட்டால்
நாங்க கண்டிப்பா குடிக்கக்கூடிய குடிபானம், அது டீயா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ரோட்டோரங்கள்ல வாங்குறீங்க, வாங்குறதுல ஈ கிடக்குதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதை நன்றாக முக்கி தூக்கி எறியுங்கள். நல்ல முக்குங்க, ஒரு ஈ கடன்னு சொன்னா நல்ல முக்கி தூக்கி எறிங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஃபீ அஹதி ஜனாஹைஹி ஷிஃபாஅன் வஃபில் ஆஹிரி தாஅன். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒரு ரெக்கையிலே உங்களுக்கு நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையிலே உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார். 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தியை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், இடது ரெக்கையிலே, ஈயினுடைய இடது ரெக்கையிலே நோய் இருக்கிறது, வலது ரெக்கையிலே அந்த நோய்க்கான விஷமுறிவு இருக்கிறது. எனவே ஈ விழுந்து விட்டால், உங்களுடைய குடிபானத்தின் பாத்திரத்திலே ஈ விழுந்து விட்டால், அந்த பானத்திலே ஈ விழுந்து விட்டால், பெருமானார் சொன்னார்கள், நன்றாக முக்கி தூக்கி எறியுங்கள். இந்த பானத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்வளவு அற்புதமான அறிவுரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த கோடை காலத்திலே சீசன் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. இது நம்மள சில பேர் வியாபாரிகளாக இருக்கும். இந்த வியாபாரிகள் பொதுவாக சீசன்ல சில வியாபாரங்களை செய்வாங்க. இந்த சீசன் வியாபாரம் கோடை காலத்திலும் இருக்கிறது, குளிர்காலத்திலும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த குளிர்காலம் கோடைக்கால சீசன் வியாபார முறை இருந்தது. இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது. வியாபாரிகளுக்கு ஒரு சுப செய்தி, சீசன் வியாபாரத்தை இது போன்ற நேரங்களிலே நீங்கள் பயன்படுத்தி லாபகரமாக நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா குரைஷ் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். இது சூரா குரைஷ் என்கிற தனி அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலே குறைஷிகளுக்கு அல்லாஹ் 2 சீசனுடைய காலத்திலே வியாபாரம் செய்வதற்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஷாம் தேசத்திற்கு வெயில் காலத்துல அவங்க என்ன செய்வாங்க? வியாபாரத்துக்கு போவாங்க. வெயில் காலம் வந்து விட்டா ஷாமுக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. குளிர்காலம் வந்து விட்டால் யமனுக்கு போய் என்ன செய்வாங்க? அவங்க வியாபாரம் செய்வாங்க. இப்படி இறைவன் சீசன் நேரங்களிலே நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக கோடைக்காலம், குளிர்காலங்களிலே அதற்கேற்ற வியாபார முறையை நீங்கள் அமைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு முழு அனுமதி இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, எதற்காக இறைவன் அதை வசப்படுத்தி கொடுத்தான் என்கிற செய்தியை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த வீட்டினுடைய இரட்சகனை அவர்கள் வணங்குவார்களாக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான்? அந்த வீட்டினுடைய இரட்சகனாக இருக்கின்ற, காபாவுடைய இரட்சகனாக இருக்கின்ற அல்லாஹ்வை அவங்க வணங்கணும் என்பதற்கு தான் அல்லாஹ் வசப்படுத்தி தர்றான் என்கிற செய்தியையும் அதிலே இறைவன் இணைத்து சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற போது மக்கள் நிழல் தரக்கூடிய இடங்களை நோக்கி ஒதுங்குகிறார்கள். எப்படி? நிழல் தரக்கூடிய இடங்களை நோக்கி ஒதுங்குகிறார்கள். குறிப்பாக மரங்கள் நடப்பட வேண்டும். மரங்கள் நடப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் மரம் நடுவதை மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது. மறுமை வந்து விட்டது, உன் கரத்தில் ஒரு செடி இருந்தால் அதை நட்டி விட்டு நீ செல் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மர்மம் வந்துருச்சு, இனி நான் என்ன செய்யறது? நானே மௌத்தாகத்தானே போறேன், இனி உலகம் அழிய போறேன்னு சொல்லி நீ கேர்லஸா இருக்காத. உன் கையில ஒரு கண்ணு இருக்குது, மரக்கண்ணு இருக்குன்னு சொன்னா அதை நட்டிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். விவசாயத்தை பற்றி ஏதோ ஒரு கட்சிக்காரன் பேசுகிறான் என்பதை வெறுமையாக பேசக்கூடியவர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறான், ஒரு விவசாயம் செய்கிறான், அதிலிருந்து பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் உண்டால் கானலஹு பிஹி ஸதகா, அது அவருக்கு தர்மத்தின் கூலியாக எழுதப்படுகிறது. ஒரு மரத்தை நடுகிறீர்கள், அந்த மரத்திலிருந்து ஏதோ பறவை சாப்பிடுகிறது, ஏதோ மனிதன் சாப்பிடுகிறான், ஏதோ விலங்குகள் சாப்பிடுகிறது என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அப்படி சாப்பிடுவதன் மூலமாக தர்மத்தின் கூலி உங்களுக்கு எழுதப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வெயிலினுடைய அருமை நிழலில் இருந்தால்தான் தெரியும் என்று நாம் இந்த பழமொழியை அடிக்கடி சொல்கிறோம். இந்த மரத்தினுடைய அருமையை கோடை காலத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மரத்தை இலகுவாக நாங்கள் வெட்டி விடுகிறோம்.
அன்பான சகோதரர்களே, நிழல் தரக்கூடிய மரங்களை நாங்கள் நட வேண்டும். அது சதகத்துல் ஜாரியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லா காரியங்களும் அவனை விட்டு துண்டிக்கப்படும், மூன்றை தவிர. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் என்று சொன்னாங்க. நிலையான தர்மம்னா என்ன? நீங்க இன்னைக்கு ஒரு விதையை என்ன செய்வீங்க? ஊடுவீங்க. அது நாளைக்கு வளர்ந்து ஆளாகி விருட்சமா நிற்கும். நாங்க கவருக்குள்ள போயிருவோம், ஆல்ரெடி மண்ணுக்குள்ள போயிருவோம். உடல் மக்கி மண்ணாகி நம்முடைய கபர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இன்னொரு நபர் அடக்கம் செய்யப்பட்டுருவாரு. ஆனால் விருட்சமாக வளர்ந்த அந்த மரத்துக்கு எத்தனை பேர் நிழல் பெற்றார்களோ அத்தனை பேருடைய கூலியும் உங்களுக்கு என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், மாற்று மத சகோதரர்கள் நிழல் குடைகளை அமைக்கிறார்கள். நீங்க பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலும் இந்த அமைச்சர் இதை உருவாக்கினார், இந்த அமைச்சர் இதை உருவாக்கினார், இத்தனை லட்சத்தில் இவருடைய ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்பட்டது என்று மாற்று மத சகோதரர்களே தங்களுடைய பொறுப்பில் இருக்கிற போது நிழல் குடையை அமைக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் நாங்கள் எல்லோரும் மூமின்கள், நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். எங்களுக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையிலே நீங்கள் நிலையாக நன்மைகளை பெற வேண்டும் என்றால், மரணத்திற்கு பிறகு தொடரான நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற கோடை காலங்களிலே நீங்கள் நிழல் தரக்கூடிய கொடைகளை அமையுங்கள், நிழல் தரக்கூடிய மரங்களை அமையுங்கள். ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பறவை, ஒரே ஒரு ஏதாவது ஒரு விலங்கு அதிலிருந்து பயன் பெற்றால் உங்களுக்கு நிலையான தர்மமாக அமையும். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நீர்மோர் பந்தல்களை அமைப்பது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் நீர்மோர் பந்தல்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் தாகத்தினால் தவிக்கிறார்கள். எவ்வளவு தாகம் எடுக்கிறது இந்த கோடை காலத்திலே! நாவெல்லாம் வறண்டு விடுகிறது, நாவெல்லாம் வறண்டு விடுகிறது. சுழன்று சில நேரங்களிலே ரோட்டிலே விழுந்து விடுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மாற்று மத சகோதரர்கள் கூட நீர்மோர் பந்தல்களை அமைத்திருக்கிறார்கள். நீர்மோர் பந்தல்களை அமைத்து தாகம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் மூமின்கள், நாம் எல்லாம் ஹதீஸை படித்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு விபச்சாரி, அவள் சம்பாதிப்பது ஹராம். அவளுடைய உடலை விற்று அவள் என்ன செய்கிறார்? அவளுடைய உடலை அர்ப்பணித்து அவள் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரம் ஹராம். அவள் தான் செய்யக்கூடிய செயலும் ஹராம். ஆனால் அந்த விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா அல்லாஹ் அவளை எங்க அனுப்பிட்டான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். ஒரு மனிதர் தாகம் ஏற்பட்டது, தன்னுடைய தாகத்திற்கு நீர் அருந்தினார், கிணற்றில் நீர் அருந்திவிட்டு மேலே வருகிறார். ஒரு நாய் தன்னுடைய அந்த தாகத்தின் காரணமாக ஈர மண்ணை நாவா நக்கி கொண்டிருக்கிறது. அவர் உணர்கிறார், எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்று இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து தன்னுடைய சாக்ஸ்ல அவர் என்ன பண்ணாரு? தண்ணி அப்படியே கொஞ்சம் முக்கி தன்னுடைய வாயில கப்பி கொண்டு வந்து நாய்க்கு நீர் புகட்டினார். அல்லாஹ் அவருடைய செயலை பாராட்டும் விதமாக அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த கோடை காலத்திலே நாம் முடிந்த வரைக்கும் எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுவார்களோ, எங்கெல்லாம் மக்கள் செல்லக்கூடிய பொது பாதையாக இருக்கிறோ, அங்கெல்லாம் முடிந்த வரைக்கும் நீரை அவர்கள் அருந்தி தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு நீர் அல்லது ஒரு மோர் பந்தல், ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானங்களை வைத்து நாம் மறுமைக்கான ஒரு சேமிப்பை இந்த உலகத்தில் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கோடை காலமாக. இப்படி எல்லாம் பல அறிவுரைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடை காலத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தந்த பெருமானார் அவர்கள் எப்படி கோடையை கொண்டு நாளை மறுமையில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறேன். கோடை வெயில் அடிக்கின்ற போது கொஞ்சம் நரகத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும், நரகத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். நரகம் கொடுமையானது. நாம் அனுபவிக்கக்கூடிய நெருப்பை பொறுத்த வரைக்கும் 70ல் ஒரு பங்கு தான். அந்த ஒரு பங்கை தான் இன்று நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த வெப்பத்தின் சூட்டை, உஷ்ணத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் 69 மடங்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நரக நெருப்பினுடைய அளவு என்று பெருமானார் சொல்லி காட்டார். அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவ்வப்போது இந்த கோடை நேரங்களிலே நரகத்தை நினைத்து பார்த்து அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற
அந்த செய்தியை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்ன செய்யணும்? நரகத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கல்வி என்பது அவசியமாகிறது. கல்வி கட்டாயம். எல்லா மதங்களும் கல்வியை போதிக்கிறது. இஸ்லாம் போதிக்கிற விதமே தனி. கல்வியை இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், கல்வி யாருக்கு இல்லையோ அவர்கள் சொர்க்கம் போக முடியாது. கல்வியை எவர்கள் இழந்தார்களோ அவங்களுடைய இருப்பிடம் நரகம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா முல்க் எல்லாரும் படிச்சிருப்போம். எல்லாருக்கும் சூரா முல்க் பரிச்சயமான ஒரு சூரா தான். அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான், நரகவாசிகளுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்றான். நரகத்துல போடப்பட்ட பிறகு நரகவாசிகள் என்ன சொல்வாங்க தெரியுமா? வகாலு லவ் குன்னா நஸ்மஉ. நரகவாதிகள் சொல்வார்கள், நாங்கள் செவிமடுத்திருந்தால். கல்வியினுடைய முதல் தலமே லிசனிங், செவிமடுத்திருந்தால். நாங்கள் செவிமடுத்திருந்தால் இறை தூதர்கள் வந்தார்கள், இறை தூதரின் போதனைகள் வந்தது, வேதங்கள் கொடுக்கப்பட்டது, நாங்கள் செவிமடுத்திருந்தால், நாங்கள் விளங்கி இருந்தால், கொழுந்து விட்டறியும் நரக நெருப்புக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் கூறுவார்கள் என்கிற செய்தியை சூரா முல்கிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே இந்த கோடை காலத்தில் நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த கோடை காலத்திலிருந்து நானும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை செய்கின்றேன். கோடை காலத்திலே ஒதுங்குவதற்காக வேண்டிய குளிர் பிரதேசங்களுக்கு செல்வதற்கு முன்கூட்டியே பயணத்தை ஏற்பாடு செய்கிறேன். நானும் என் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அதற்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறேன், இடங்களை தேர்வு செய்கிறேன், எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கிறேன். நாளை மறுமையிலே நானும் என் குடும்பமும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எது அவசியம்? கல்வி அவசியம். அதை நான் கொடுத்திருக்கிறேனா? முடிந்த வரைக்கும் இது போன்ற சம்மர் வகுப்புகள், கோடை வகுப்புகளிலே என் பிள்ளைகளை அனுப்பி இருக்கின்றேனா? முடிந்த வரைக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, நானும் என் பிள்ளைகளும் நாளை மறுமையிலே, இத்தனை பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், இன்னும் நிறைய வரணும். ஏன்? நாளைக்கு நாமும் நம்முடைய குடும்பம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாமும் நம்முடைய குடும்பமும் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நமக்கு தேவை கல்வி. ஆகவே எங்கெல்லாம் கல்வி வகுப்புகள் நடைபெறுமோ அங்கெல்லாம் நாமும் நம்முடைய குடும்பம் ஒன்றாக இணைந்து அந்த கல்வியை பயின்று நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த கோடை காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளை உள்ளத்தில் ஏற்று அதை நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்து நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வல்லவன் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, அல்லாஹும்ம மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நான் ஓதி காட்டிய இந்த வசனம் 3வது அத்தியாயம் 26வது வசனம். அன்பான சகோதரர்களே, இறைவன் இந்த வசனத்திலே நபியை பார்த்து சொல்கிறான், நபியே கூறுங்கள், அல்லாஹும்ம மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்தின் அதிபதியே, ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்தின் அதிபதியே, துஅத்தில் முல்க மன் தஷா, நாடக்கூடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், அதிகாரத்தை கொடுக்கிறாய், பொறுப்பை கொடுக்கிறாய். தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடக்கூடியவரை ஆட்சி அதிகாரம் பொறுப்பிலிருந்து நீக்கி விடுகிறாய். வதுஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடக்கூடியவரை கண்ணியப்படுத்துகிறாய். வதுதில்லு மன் தஷா, நீ நாடக்கூடியவரை கேவலப்படுத்தி விடுகிறாய், இழிவுபடுத்தி விடுகிறாய். பியதிகல் கைர், உன் கரத்தில்தான் நன்மைகள் யாவும் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அனைத்து பொருட்களின் மீதும் நீ பேராற்றல் உடையவராக இருக்கின்றாய். இந்த வசனம் அற்புதமான ஒரு செய்தி இந்த நேரத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அனைவரும்
ஜனநாயக ரீதியான ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று நாம் அனைவரும் வாக்கு செலுத்திவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபருக்கும் உள்ளத்தில் இந்த கட்சிக்கு என்னுடைய வாக்கு செலுத்தினால் நன்றாக இருக்கும், இவர்கள் வந்தால் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள், உதவியாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள் என்கிற எண்ணம் நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கட்சியின் மீது இருந்தது. நாம் அனைவரும் வாக்களித்திருக்கிறோம். வாக்களித்ததற்கு பிறகு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான செய்தியை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றார். ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்ற ஆற்றல், நிர்வாகத்தை கொடுக்கின்ற ஆற்றல், பொறுப்பை கொடுக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கடமையை ஆற்றிவிட்டோம். இது ஒரு காரணக்காரணி. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்கள் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்கிற கைரை அறிந்தவன் அல்லாஹ் தான். எனவே தான் அங்கு ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், பியதிக்கல் கைர், நன்மைகள் எல்லாம் உன் கைவசம் இருக்கிறது. இன்னார் வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பது நம்முடைய ஆதரவு. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடம் இருக்கு. எனவே தான் அல்லாஹ் எப்படி துஆ கேட்கிறோம், நன்மைகள் யாவும் உன் கைவசம் இருக்குது. ஆக இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்முடைய கடமையை செஞ்சிருக்கிறோம். ஆனால் இறைவன் எடுக்கிற முடிவை பொறுமை கொள்ளணும். ஏன்னா எதிர்காலத்தில் யார் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு அறிந்தவன் யாரு? அல்லாஹ். நமக்கு தெரியாது இவங்க நல்லவங்க அப்படின்னு வெளிப்படையான வாழ்க்கையை வச்சு நாங்க என்ன செய்யறோம், செயல்பாடுகளை வச்சு முடிவு எடுக்கிறோம். இது ஒரு ஆதரவு தான். ஆனால் முடிவு என்பது யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஆகவே நாங்கள் அனைவரும் ஓட்டு போடுவதற்கு முன்பாக எப்படி துஆ செய்தோம், இறைவா நாங்கள் மார்க்கத்தோடு மார்க்க விழுமியங்களை பேணி வாழ்வதற்கு யார் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை நீ ஆட்சியில் அமர்த்து என்று துஆ கேட்டு தான் ஓட்டு போட்டுறோம். அவன் முடிவெடுக்கட்டும். முடிவெடுக்கிற அதிகாரம் ரப்புட்ட இருக்கு. அவன் நல்ல முடிவாக நமக்கு தருவான். அந்த முடிவை நாம் அனைவரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ரிசல்ட் வரும். வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் அவன் நாடிய முடிவை எடுத்திருக்கிறான், அதில் கைர் இருக்கும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆதரவு வைத்தவர்களும் வரலாம், நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கூட வரலாம். பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் நமக்கு நன்மையை தான் நாடுவான். நம்ம ஆதரவு வைத்து இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஓட்டு போட்டுருக்கிறோம், அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நன்மையை தான் நாடுவான். ஒருவேளை அது மாற்றமாக கூட அமையலாம். அதனுடைய சாதக பாதகங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்னைக்கு ஃபிரௌனை எகிப்தின் ஆட்சியாளராக ஆக்குனது யாரு? அல்லாஹ். அங்க எத்தனையோ ஃபிரௌன் இருந்தாங்க. ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு பேரு ஒவ்வொரு இடங்களிலும் வேறுபடுகிறது. எகிப்து ஆட்சி செய்யக்கூடியவங்களுடைய பேரு ஃபிரௌன். முன்னால ஃபிரௌன்ல எத்தனையோ ஃபிரௌன் வந்திருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி அல்லாஹ் பேசல. ஆனா இரண்டாம் ராம்சேஸை பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த ஃபிரௌனை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனுக்கு ஆட்சியை கொடுத்தது யாரு? அல்லாஹ். ஏன் கொடுத்தா? அத ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவன் அளவுக்கு உயர்த்தினான், உலகத்துக்கு காட்டினான். இவனை பாரு எவ்வளவு அட்டூழியம் பண்றான் பாரு, இவனை பாரு எவ்வளவு மக்களை கொடுமைப்படுத்துகிறான், எவ்வளவு திமிரோடும் அகங்காரத்தோடும் நடக்கிறான் அப்படின்னு உலகத்துக்கு அல்லாஹ் காட்டி அவன் ரேஞ்சுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஓங்கி ஒரு நாள் அறுக்க வேண்டிய நாள் வந்தது. அப்படியே கடல்ல வச்சு என்ன செஞ்சுட்டான்? அவனுடைய முழு கதையும் அல்லாஹ் முடிச்சிட்டான். ஆக இறைவனுடைய கையில் அந்த பொறுப்பு இருக்கிறது. அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சில கட்சிகளை பற்றி சொல்லப்படுகிறது. சில கட்சிகளில் சில வாலிப பிள்ளைகள் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அவங்க முடிவு வருகிற போது என்ன முடிவு எடுப்பார்கள் என்கிற போது கவலைக்குள்ளாகக்கூடிய நிலை இருக்கிறது, கவலைக்கிடமாக இருக்கிறது என்று அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இன்றைக்கு சமூகத்திலே சில செய்திகளை சொல்கிறார்கள். நான் என்ன கட்சியை சொல்றேன் உங்களுக்கு விளங்கும். நிறைய வாலிபர்கள் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போதுதான் வந்த கட்சியாக இருக்கிறது. நிறைய வாலிபர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக அவர் வந்தா நல்லா இருக்கும் சொல்லி அந்த நல்லது கெட்டதை விளங்க முடியாத பருவத்தில் இருக்கின்ற நிறைய வாலிபர்கள் அவர் ஒருவேளை தோற்று விட்டார், முடிவுகள் எதிர்மறையாக அமைந்து விட்டார், தற்கொலை என்கிற அளவுக்கு சென்று விடுவார்கள் என்கிற பயம்
நிறைய சமுதாயத்தில் இருக்கின்ற நடுநிலை மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாலிபர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வியை கொண்டது. ஆகவே இந்த வெற்றி தோல்விகளுக்கு ஏற்றவாறு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் காலச்சக்கரத்தை நாமே சொல்ல செய்கிறோம். ஒரு நேரம் இவருக்கு வெற்றி கொடுத்தா அடுத்த நேரம் தோல்வி, அவருக்கு வெற்றி கொடுத்தா அடுத்த நேரம் தோல்வி, ஒரு நேரம் இன்பம் இருந்தா இன்னொரு நேரம் துன்பம். அப்போ அல்லாஹ் இன்பம் துன்பமாக சாதக பாதகமாக வாழ்க்கை என்கிற சக்கரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறான். எனவே சாதக பாதகங்களை நாங்கள் உள்வாங்கி காலத்துக்கு ஏற்றவாறு அதை கடந்து எப்படி அதை நாங்கள் கடந்து பொறுமையோடு நாங்கள் செல்ல வேண்டும் என்கிற அற்புதமான செய்தியை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் இதை அணுக வேண்டும். தேர்தல் முடிவுகள் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அவன் நல்ல முடிவை நமக்கு தருவான், நல்ல ஆட்சியாளரை நமக்கு தருவான் என்கிற ஆதரவோடு அந்த துஆவை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவன் இருக்கிற முடிவை நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்கிற அடிப்படையில் பொருந்தி வாழ்ந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த இறைவன் எப்போதும் நமக்கு பாதுகாவலன், நல்லதையே நாடுவான். அதை கொண்டு நாம் இந்த உலகத்தில் நம்முடைய மார்க்க விழுமியங்களோடு வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற முடியும் என்கிற அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டவனாக ஜும்மாவுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.